method of moments. First அதோட explanation பார்த்தலாம் வாங்க. The method of moments consists of equating the first few moment of your population to the corresponding moment of your sample, thus getting as many equations as are needed to solve for the unknown parameters of the populations. That is, இந்த method of moments நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து in terms of momentsல வந்து நம்மளுக்கு வந்து நிறையா ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி பாப்புலேஷனில் வந்து அன்னோன் பேராமீட்டரை வந்து ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு let f of x, theta 1, theta 2 up to theta k be the density function of the parent population with k parameters theta 1, theta 2 up to theta k. இது as usual notation தான். f of x, theta னா அது வந்து density function சொல்லுவோம். இங்கே வந்து k parameters இருக்கிறதுனால up to theta k வரைக்கும் போகுது. If mu r dash denote the rth moment about the origin, then mu r dash is equal to integral minus infinity to plus infinity x power r f of x, theta 1, theta 2 up to theta k dx. இது வந்து rth moment about origin ஓட ஃபார்முலா தான். இதுவும் நம்மளுக்கு வெல் நோன் தான். In general, mu 1 dash, mu 2 dash up to mu k dash will be functions of the parameter theta 1, theta 2 up to theta k. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இந்த மியூ ஆர் டேஷோட வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிவன் பாப்புலேஷனுக்கு வந்து மொமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். நெக்ஸ்ட் xi be a random sample of size n for the given population. ஸோ கிவன் பாப்புலேஷனில் வந்து ரேண்டம் சாம்பிள்ஸ் வந்து xi இருக்குது, அதோட சைஸ் வந்து n. The method of moment consisting in solving the k equation of 1 for theta 1, theta 2 up to theta k in terms of mu 1 dash, mu 2 dash up to mu k dash, and then replacing the moments mu r dash by the sampling moment mk dash. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா the method of moment consisting, அந்த method of moment வந்து என்ன கன்சிஸ்ட் பண்ணுதுன்னா வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்மளுக்கு சால்வ் பண்ணால் கே ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா தீட்டா கே வரைக்கும் இருக்குது. எதில்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூ ஆர் டேஷ்லேயும் தீட்டா கேலேயும். தீட்டா கே அண்ட் மியூ 1, மியூ 2 அந்த வேல்யூஸ்லேயும் தான் வந்து நம்மளுக்கு வந்து கே ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. ஸோ அந்த மியூ ஆர் டேஷை வந்து சாம்பிள் மொமெண்ட் எம்கே டேஷில் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் வி அப்டைன் த ரிசல்ட். தட் இஸ், இங்கே ஒரு சாம்பிள் தந்திருப்பாங்க, ஒரு ரேண்டம் சாம்பிளோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஏதாவது தந்திருப்பாங்க. அதில் வந்து அன்னோன் பெராமீட்டர்ஸ் இருக்கும். அதோட வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூ 1, மியூ 2 அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த மெத்தட் ஆஃப் மொமெண்ட்டோட கான்செப்டே. இதில் வந்து ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. நான் அந்த கொஸ்டினும் அதோட ரிசல்ட் மட்டும் தந்திருக்கேன் பாருங்கள். Problem 1. Let x1, x2 up to xn is a random sample from f of x, a, b is equal to 1 by b minus a, where a less than x less than b, 0 otherwise. Then estimates of a and b by the method of moments are this one. That is என்னன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து a and b ஓட வேல்யூஸை வந்து மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஏ கேப் பி கேப், அதாவது ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் தான். இஸ் ஈக்குவல் டு m1 dash plus or minus root of 3 into m2 dash minus m1 dash whole square. Since mu 1 dash is equal to b plus a by 2, mu 2 dash is equal to b squared plus ab plus a squared by 3. That is, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மொமெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க, மியூ 1 டேஷ், மியூ 2 டேஷ். இது ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏபியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூ 1 டேஷ், மியூ 2 டேஷில் கிடைக்கும். ஃபைனலாக அந்த மியூ 1 டேஷையும் மியூ 2 டேஷையும் m1 டேஷ், m2 டேஷ்னு ரீப்ளேஸ் பண்ணால் வி கெட் திஸ் ரிசல்ட். இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 3 சம்ஸ் தான் இருக்குது இந்த மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸில். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. Second sum, let x1, x2 up to xn is a random sample of size n from a gamma distribution with density function f of x is equal to x of alpha minus 1 e power minus x by beta
by beta power alpha gamma alpha. இது வந்து gamma distributionோட density function தந்திருக்காங்க. Where alpha is greater than 0, alpha is less than 0, beta is greater than 0. So இந்த point ஞாபகம் வச்சுக்கோங்க, alpha is less than 0. Then the estimation of alpha and beta by the method of moments are this one. Alpha is equal to m1 dash whole square by m2 dash minus m1 dash whole square. And beta cap is equal to m2 dash minus m1 dash whole square by m1 dash. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல்னு வைக்கக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து நியூமரேட்டரில் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே வந்து 1 டைம் தான் வந்திருக்கு m1 dash. அந்த ரிலேஷனை கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. வேர் mu1 dash is equal to alpha beta, mu2 dash is equal to alpha into alpha plus 1 into beta square. ப்ரீவியஸில் சொன்ன மாதிரியே தான் இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி mu1 dash mu2 dash ஃபைண்ட் பண்ணுவோம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் we get alpha beta in terms of mu1 dash and mu2 dash. ஃபைனலாக அதை வந்து m1 dash m2 dashனு ரீப்ளேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். Third sum, for the double Poisson distribution p of x is equal to p of x by x is equal to x is equal to 1 by 2 e power minus m1 into m1 power x by x factorial plus 1 by 2 e power minus m2 into m2 power x by x factorial, where x is equal to 0, 1, 2, etc. The estimator for m1 and m2 by the method of moments are m1 cap is equal to m2 cap is equal to mu1 dash plus or minus root of mu2 dash minus mu1 dash minus mu1 dash whole square. ஸோ இந்த mu1 dash mu2 dash இங்கே தந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம in terms of mல போடல, ஏன்னா வந்து given distributionோட density function in terms of mல தந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக அதை அப்படியே மியூலேயே ஆன்சர் சொல்லிட்டாங்க. இந்த 3 சம்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுற வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த செகண்ட் சம்மில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் சம்மில் ஏபி வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது, செகண்டில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆல்ஃபா பீட்டா வந்து நாட் இட் இன் ஈக்குவல், தேர்ட் ஆல்சோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் வரலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலாக இந்த மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸில் ஒரு 3 ப்ராப்பர்ட்டியோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, sample moments of consistent estimator of the corresponding population moment. இந்த வந்து நம்ம இந்த மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா எஸ்டிமேட் பண்ணுறோம். அந்த கிவன் சாம்பிளை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு சிலபஸில் வந்து 2 மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸும் மேக்ஸிமம் லைக்லிவுட் மெத்தடும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து மெத்தட் ஆஃப் மொமெண்ட் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் லைக்லிவுட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸை வச்சு நம்ம எஸ்டிமேட் பண்ணோம்னா சாம்பிள் மொமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது கம்பேர் டு பாப்புலேஷன் மொமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், the estimator obtained by the method of moments are asymptotically normal but not in general efficient. இது வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த எஸ்டிமேட்டர் மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோன்னா அது வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை, பட் அசிம்டோட்டிக்கலி நார்மல். அசிம்டோட்டிக்கலி நார்மல்னால் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுங்கிற மீனிங் தான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகுமோ அது மாதிரி தான் வந்து இந்த இதோட ரிசல்ட் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், the method of moments give less efficient estimator than those obtained from the principle of maximum likelihood. ஸோ நான் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் லைக்லிவுட் மெத்தட் பார்ப்போன்னு சொன்னால அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் மொமெண்ட் வந்து லெஸ் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டராக தான் இருக்குன்றாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.